பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப்புடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சந்திப்பு. அமெரிக்காவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்டோர் பாகிஸ்தானிலிருந்து திடீரென ஈரான் திரும்பியதாக தகவல். அமெரிக்க குழுவுடன் நேரடியாக பேச முடியாது என ஈரான் திட்டவட்டம். இஸ்லாமாபாத் நகருக்கு அமெரிக்க தூதர்கள் மேற்கொள்ளவிருந்த பயணத்தை அதிரடியாக ரத்து செய்த அதிபர் டிரம்ப். ஈரானிய அதிகாரிகளுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தை நேர விரயம் என்றும் கருத்து. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்ப ஆயத்தம். நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட ரயில் நிலையங்களில் அலைமோதிய கூட்டம். கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இன்று சிறப்பு ரயில் இயக்கம். திருச்சி தாம்பரம் இடையே இரவு 10:45 மணிக்கு புறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 75,064 வாக்குச்சாவடிகளில் ஒரு இடத்தில் கூட மறு வாக்குப்பதிவு தேவைப்படவில்லை. தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி விளக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில். மாணவியின் கோரிக்கையை ஏற்று தனது ட்ரெண்டிங் ரியாக்ஷனை மீண்டும் செய்து காட்டிய முதல்வர். தாவேக என்று மாணவி சொல்ல மீண்டும் ஆக்ஷன் செய்த ஸ்டாலின். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடனும் கவனத்துடனும் அயராது பணியாற்ற வேண்டும். கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். தேர்தல் பணியாற்றிய அதிமுக நிர்வாகிகள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் செய்யும் அடாவடி செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அறிக்கை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் எதுவும் மாறவில்லை என திருமாவளவன் கருத்து. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. வழக்கமான வாக்குப்பதிவு தான். இதில் வியப்படைவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் சதமடித்தது வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 104.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஐந்து நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. பல்வேறு மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீச வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை. மதிய வேளைகளில் வெளியே செல்வதை தவிர்ப்பது உள்ளிட்ட அறிவுரைகளும் வெளியீடு.
சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமான புழல் ஏரியின் நீர்மட்டம் மெல்ல மெல்ல சரிவு. நீர்வரத்து இல்லாததால் கோடையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். உதகை, கொடைக்கானலில் இதமான காலநிலையில் படகு, குதிரை சவாரி செய்து உற்சாகம். கோடை விடுமுறை எதிரொலியாக கன்னியாகுமரிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். கோடை வெப்பத்தை தணிக்க நெல்லை மாவட்ட அருவிகளில் நீராடி மகிழ்ந்த மக்கள். நீலகிரி வனப்பகுதிகளில் காட்டுத் தீ. விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை. ஈரோடு பெருந்துறை அருகே பழைய இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. மருந்து வைப்பறையில் நேர்ந்த விபத்தில் ஊழியர்கள் 2 உயிரிழந்த பரிதாபம். புதுச்சேரியில் பட்டாசுகளை தயாரிக்க நேர கட்டுப்பாடு விதிப்பு. திருச்சூர், விருதுநகர் விபத்துகளை தொடர்ந்து புதிய விதிகள் அமல். மதுரை சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாளில் யாழி வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மன். மாசி வீதிகளில் மேளதாளங்கள் முழங்க வீதி உலா வந்த சுவாமியை தரிசித்த பக்தர்கள். திருவண்ணாமலை கோயிலில் வித்தியாசமான முறையில் வழிபாடு நடத்திய ஆந்திர பக்தர்கள். சொந்தமாக வீடு கட்ட வேண்டி செங்கற்களை அடுக்கி வைத்து வழிபட்ட வினோதம். மணிப்பூரில் போராட்டத்தின் போது மீண்டும் வெடித்த வன்முறை. போராட்டக்காரர்களை கண்ணீர் புகை குண்டு வீசி காவல்துறையினர் கலைத்ததால் பதற்றம். பாஜக ஆட்சி அமைந்ததும் மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். பெண்களின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்படும் என அமித்ஷா வாக்குறுதி. மேற்கு வங்கத்தில் 2வது கட்ட தேர்தலுக்கு விறுவிறுப்பான பரப்புரை. முதல்வர் மம்தா பானர்ஜி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஒட்டுமொத்த மத்திய அமைச்சரவை 19 மாநில முதல்வர்கள் பரப்புரை செய்தாலும் பாஜகவிற்கு வெற்றி கிடைக்காது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமையும் என மம்தா பானர்ஜி உறுதி. பிரதமர் மோடியும் மம்தா பானர்ஜியும் தொழிலதிபர்களுக்கு மட்டுமே ஆட்சி செய்கின்றனர். இருவரும் ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றவில்லை என மேற்கு வங்க பரப்புரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. RSS அமைப்பு மீது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். உள்நாட்டில் போலி தேசியவாதம், வெளிநாடுகளில் முழுமையான அடிமைத்தனத்தை காட்டுவதாக சாடல்.
ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவும் 7 எம்பிக்களையும் தகுதி நீக்கம் செய்ய கோரி மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம். நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு விதி பொருந்தாது என கூறி ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் விளக்கம். புதிய கட்சியை தொடங்கினார் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகராவின் மகள் கவிதா. ஹைதராபாத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தெலங்கானா ராஷ்டிர சேனா என்ற கட்சி அறிமுகம். తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన. சகோதரர் KT ராமராவ் ஆதரவாளர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் தனி கட்சி தொடங்கிய கவிதா. தந்தை சந்திரசேகராவின் கட்சி BRS ஆக மாறிய நிலையில் TRS பெயரிலேயே புதிய கட்சி. இந்தியாவின் தினசரி மின்சார தேவை நேற்று முன்தினம் வரலாறு காணாத அளவு அதிகரித்து 252 கிகாவாட்டை தொட்டது. நாடெங்கும் வெயில் கொளுத்துவதால் ஏசி உள்ளிட்ட சாதனங்கள் பயன்பாடு அதிகரிப்பு எதிரொலி. லெபனான் எல்லையில் மீண்டும் படைகளை குவித்து வரும் இஸ்ரேல் ராணுவம். போர் நிறுத்தம் அமலில் உள்ள சூழலில் இஸ்ரேல் நடவடிக்கையால் தொடரும் பதற்றம். இஸ்ரேலுடனான போர் சூழலுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல். 20 ஆண்டுகளுக்கு பிறகு காசா மேற்கு கரை பகுதி மக்களும் வாக்களிக்க ஏற்பாடு. அமெரிக்காவில் மரண தண்டனையை விரிவுபடுத்தும் ட்ரம்ப் அரசின் முயற்சிக்கு போப் லியோ கண்டனம். மனித வாழ்வின் புனிதத்தை பாதுகாக்கும் போது மட்டுமே ஒரு சமூகம் தழைக்கும் எனவும் கருத்து. உக்ரைனில் ரஷ்ய படைகள் நடத்திய ஆக்ரோஷ தாக்குதலில் 4 பேர் உயிரிழப்பு. அச்சம் காரணமாக மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைகளிலேயே உறங்கும் மக்கள். ஏலத்திற்கு வரும் மைக்கேல் ஜாக்சன் பயன்படுத்திய கையுறை 93 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போகும் என எதிர்பார்ப்பு. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் முன்னாள் மற்றும் இந்நாள் ராணுவ வீரர்கள் பிரம்மாண்ட அணிவகுப்பு. முதல் உலகப் போரில் கொல்லப்பட்டோருக்கு அஞ்சலி. I want to say that's Terence Byrne, who is 101 and served as a teenage serviceman. IPL கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்களை சேஸ் செய்து சாதனை படைத்தது பஞ்சாப் அணி. டெல்லி அணி நிர்ணயித்த 265 ரன்கள் இலக்கை எட்டி அபாரம். IPL தொடரில் ஒரே போட்டியில் பல சாதனைகளை படைத்தார் KL ராகுல். ஒரே போட்டியில் அதிக ரன்களை எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். IPL தொடரில் பஞ்சாபிற்கு எதிரான போட்டியில் டெல்லி பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடிக்கு தலையில் காயம். மைதானத்தில் சுருண்டு விழுந்தவர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் இருப்பதாக டெல்லி அணி நிர்வாகம் விளக்கம். IPL கிரிக்கெட் லீக் போட்டியில் டெல்லி அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப். 18.5 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன்கள் எடுத்து இமாலய வெற்றி.